ஏன் திரு ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் என்று நாம் சொல்கிறோம் என்பதற்கு இது எல்லாமே உதாரணங்கள். நான் அடுத்து சொல்ல போற உதாரணத்தை கேட்டீங்கன்னா அதிர்ச்சியாகி விடுவீர்கள். பிடி அரசகுமார்னு ஒருத்தர் பிஜேபியிலிருந்து போய் திமுக சேர்ந்தார், ஞாபகம் இருக்கா? பேர் கேள்விப்பட்டிருக்கேன் சார். பிடி அரசகுமார் அவர் தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா பள்ளிகளுக்குமே அரசு அங்கீகாரம் பெற்று ஒப்புதல் பெற்று தான் தனியார் பள்ளிகள் செயல்பட வேண்டும். அந்த அங்கீகாரம் பெற்று அந்த பள்ளிகள் செயல்பட்டு கொண்டிருந்தன. இந்த கும்பகோணம் பள்ளியில் நடந்த தீ விபத்தில் அந்த குழந்தைகள் இறந்த பிறகு அரசு ஒரு புதிய கட்டுப்பாட்டை கொண்டு வருகிறது. அந்த கட்டுப்பாட்டின்படி வருடம் பள்ளிகள் புதுப்பிப்பதற்கு லைசன்ஸ் வாங்க வேண்டும். என்ன காரணம் என்றால் ஒவ்வொரு வருடமும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மற்ற அதிகாரிகள் சென்று அந்த பள்ளியை ஆய்வு செய்வார்கள். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? நேற்று ஒருத்தர் மட்டும் சொல்லிட்டு போனார்ல, சிசிடிவியில் அதுலன்ட்டு ஒரு குழந்தை இறந்து போச்சு. அங்கே சிங்கம்புணரியில், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் ஒரு குழந்தை இறந்து போச்சு. அவர் பேசிட்டு போனார். இது போல உட்கட்டமைப்பு இருக்கிறதா? குடிசையில் கிளாஸ் நடத்துறாங்களா? போதுமான கழிப்பறை வசதிகள் இருக்கிறதா? ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? உண்மையிலேயே ஆசிரியர்கள் இருந்து பாடம் சொல்லி தராங்களா? இல்லை வெறும் யூனிஃபார்ம் சட்டை பேண்ட் போட்டு விட்டு சும்மா உட்கார வச்சு பசங்க அனுப்புறாங்க? இவற்றை எல்லாம் ஆய்வு செய்து ஒப்புதல் தர வேண்டும். இது போக அஃபிலியேஷன் இருக்கு, சிபிஎஸ்இ சிஸ்டம், மெட்ரிகுலேஷன் சிஸ்டம், இதற்கெல்லாம் மாநில அரசு ஒரு அப்ரூவல் தர வேண்டும். அதற்கு பிறகு மத்திய அரசு அப்ரூவல் வாங்க வேண்டும். இது எல்லாமே இந்த பள்ளி உரிமையாளர்களுக்கு வருடம் ஒரு சிக்கலாகத்தான் இருந்து வருகிறது. வருஷம் போய் அப்ரூவலுக்கு போய் ஸ்கூல் எஜுகேஷன் ஆஃபீஸர் நிற்கணும். அது அமைச்சர்களுக்கு ஏற்றார் போல் வசூல் நடக்கும். அண்ணன் கொஞ்சம் செங்கோட்டை கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு இருந்தாரு, ஒரு மகிழ்ச்சியெல்லாம் அடிச்சு நவுத்துறாரு. இது வருஷங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது இல்லை? ஸோ இந்த பிடி அரசகுமார் ஏற்கனவே பள்ளி கல்வி சங்கம், தனியார் பள்ளிகள் சங்கம் ஒன்று வைத்திருப்பதால் இவர் திமுக சேர்ந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு? சேர்ந்த உடனேயே இந்த கவர்மெண்ட் வந்த உடனே என்ன பண்ணுறாரு? முதல்வர்கிட்ட நான் பேசிட்டேன், அண்ணி எனக்கு நெருக்கம், நிரந்தரமான அங்கீகாரத்துக்கு அரசாணை வரப்போகிறது என்று சொல்கிறாரு. சொன்ன